மகர ராசி நேயர்களே, 2026 உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா, சனியோட முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தீவிரமா கிடைக்கப் போகக்கூடிய அற்புதமான ஆண்டு. 7:30 சனி முடிஞ்சு நீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலமா இது இருக்கும். பழைய காலங்கள் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களையும், போதனைகளையும் கண்டிப்பா கொடுத்தது. எதிரிகள்னால பாதிக்கப்பட்டிருந்த உங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிய கண்டிப்பா இப்ப அடையப் போகுது. குறிப்பா குருபலம், சனி பலம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வாரனால, கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டமான வருடமா இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கும். அத பற்றி விரிவா ஐயா சொல்வார். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7:30 சனியானது நிறைவு பெறுகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் வந்து 7:30 சனி நிறைவு பெறுகிறது. 7:30 சனி நிறைவு பெறும்போது போகும்போது ஏதாவது பகவான் கொடுத்துட்டு போவார். கண்டிப்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பயே அவங்களுக்கு ஏதாவது தொழிலோ ஏதாவது அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருப்பார். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய காலம்தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கடங்காரன் குரு, 6ஆம் இடத்துல குரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 சனியிலே பாத சனி தான். அந்த பாத சனி என்பது ஒரு அலுவலகத்தில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி அளவுக்கு இப்போ உங்களுக்கு பவர் இருக்குன்னா, அந்த அலுவலகத்தில ஒரு சாதாரண ஒரு ஓஏ அளவுக்கு தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். 100%ல 20% தான் குடுப்பாரு பாத சனியில. ம். அப்போ உங்களுக்கு பெரிய ஒரு அலுவலகமே வைக்கக்கூடிய தகுதி இருந்ததுன்னா, ஒரு சின்ன அலுவலகம் வைக்கக்கூடிய தகுதிய தான் குடுப்பாரு. அதுலருந்து நீங்க டெவலப் ஆயி மேல போகணும். அப்படிதான் குடுப்பாரு. அதான் பாத சனியோட எஃபெக்ட். இப்ப அவர் என்ன எடுத்துக்கிட்டாரோ, அதெல்லாம் நான் அப்ப அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் அதெல்லாம் மறந்துட்டு, இப்ப 7:30 முடிஞ்ச பிறகு என்ன குடுத்தாரோ, அத நீங்க பயன்படுத்திக்கணும். அதுலருந்து மேல வளர்ந்து போக பார்க்கணும். அதிகமா உழைப்பாளிகள் ராசி மகர ராசி. மகர ராசிக்காரன் யாரா இருந்தாலும் அதிகமா உழைக்கணும். ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இப்ப வந்து இந்த சனி பகவான் லாபமா குடுக்குறாரு வர மார்ச் மாசத்துல. பொங்கலுக்கு அப்புறம் இருந்தே உங்களுக்கு எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சுரும். சனி பகவான் வந்து 7:30 சனிய நிறைவு செய்கிறார். பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம். காலர தூக்கிட்டு போலாம். அது ஒரு லாபம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் குடுப்பார். அதே மாரி குரு பகவானும் மே மாசத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா 7ஆம் இடத்துல வந்து திருமணம் நடக்காதவருக்கு திருமணம் நடத்தி வைப்பாரு. வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்குறது. ஒருத்தர் வந்து நான் முதலீடு போட்டிருக்கேன். நீங்க வந்து நான் வெறும் வந்து இப்ப வொர்க்கிங் பார்ட்னரா வரேன். இல்ல நான் பிசினஸ் பார்ட்னரா வரேன் இப்படின்னு பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்குறது, பார்ட்னர்ஷிப்ல பண வருவாய் வருவது இது எல்லாமே இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமே நடக்காது என்று கேலி செய்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு கூட ரொம்ப காலர தூக்கிட்டு போற அளவுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கும். நல்ல பெண் கிடைப்பாங்க. நல்ல மணமகன் கிடைப்பாங்க. அப்படிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, மகரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற கேது. இது 2மே வந்து ஜென்மத்தில வரப்போறாரு இந்த வருஷத்தோட கடைசியில. இந்த வருஷத்தோட கடைசியில இப்ப திருமணத்த நடத்தி வச்சுருவாரு. ஆனா திருமணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர்ல ஒரு பிரச்சனை குடுக்கலாம். நாளைக்கு குழந்தை பிறந்த பிறகு வந்து அந்த குழந்தை தரிச்சிருக்கும்போது உடல் உபாதையை குடுக்கலாம். அதுக்காக கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகள குடுக்கலாம். அது வந்து ஜென்மத்தில வந்து ராகுவும், அதில வந்து 7ஆம் இடத்துல கேதுவும் வரும்போது இருக்கும். மாமியார் வீட்ல சண்டை அந்த மாரிலாம் இருக்கும். அது இந்த வருஷத்துடைய கடைசியில 13/11/2026ல தான் ராகு கேது பெயர்ச்சி. ஆனா இந்த ஆண்டை பொறுத்தவரை ஒரு கோல்டன் இயர் தான் சொல்ல முடியும். மகர ராசிக்காரருக்கு 7:30 முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். சரிப்பா 7:30 முடிஞ்சு போச்சுப்பா. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வருஷம் மனுஷனும் கேட்க வேண்டியது, சரி 7:30 முடிஞ்சுச்சு நான் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 7:30 முடிந்து விட்டாலே ஏன்னா திருவோண நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மகர ராசி. உங்களுக்கு 7:30 முடிஞ்சுச்சா, ஒரு திங்கள் கிழமையில ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, காலாஸ்திரி போங்க, காலகஸ்வரர் வழிபடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சானூர் போங்க. திருச்சானூர்ல வந்து அலமேலு மங்கை வழிபடுங்க. நேரா திங்கட்கிழமை சந்திரமலை, புதன் கதிர்கள் இருக்கக்கூடிய மலை தான் வந்து திருப்பதி. திங்கட்கிழமை ஏழுமலையான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து உட்காருங்க. ஃபுல் டே உட்காந்து இதுவரைக்கும் என்ன இருந்துச்சு, இனிமேல் என்ன வேணும்? எத இழந்தோம், எத மீட்டு குடுத்துருக்காரு? எவ்வளோ பெரிய வேலை போச்சு, இப்ப என்ன சின்ன வேலை கிடைச்சிருக்கு? இதுலேருந்து எப்படி முன்னேறது? அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு எழுதிக்கோங்க. முடிச்சுட்டு நேரா திங்கட்கிழமை ஃபுல் டே வந்து நீங்க என்ன பண்ணணும், திருப்பதியில தான் இருக்கணும். எத்தனை மணிக்கு தரிசனம் பண்ணாலும் மீதி மணி நேரமும் திருப்பதியில இருந்துட்டு, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து திருத்தணி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்து வரக்கூடிய காலம் பொற்காலமா இருக்கும். உழைப்பால் முன்னேற முடியும். புதிய வாகனம், புதிய யோகம் அனைத்தும் கிடைக்கும். எல்லா விதத்திலும் சிறப்பா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பாதிப்பை தந்தாலும், உங்களுடைய இந்த திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு அந்த பாதிப்பிலிருந்து தற்காத்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய பொற்காலம். பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய ஒரு பொற்காலம்னே சொல்ல முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றத்த இந்த 2026 உங்களுக்கு குடுக்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஞாயித்துக்கிழமை நீங்க காளகஸ்தியில போய் தெய்வத்த சிவனை வழிபடுங்க.
அலமேலு மங்கையை வழிபட்டுட்டு திங்கட்கிழமை நீங்கள் திருப்பதியில் போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை கண்டிப்பாக அவர் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. முடிச்சுட்டு வரும் வழியில் திருத்தணியில் முருகனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இந்த 3 தெய்வங்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு கொடுக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். மகர ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு 7 சனியுடைய ஆக்சுவலி திருக்கணித ரீதியா முடிஞ்சது. வாக்கு ரீதியா இப்போ மார்ச்ல தான் முடிய போகுது. ஸோ, கடந்த ஒரு 7 1/2 வருஷமா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சோ, அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்து எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி, எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், மனதில தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல், உத விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய நிலை, தேவையான நேரத்தில தேவையான உதவிகள் கிடைக்கிறது, பொருளாதார நிலையில மிகப்பெரிய உயர்வு, இந்த மாரி ஒரு அற்புதமான விஷயங்கள வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். அதனால வந்து அ அவங்களுடைய ஜாதகம் சாதகமா இருந்தா மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஜாதகம் சாதகம் இல்லை, சுய ஜாதகம் சொல்றேன். சுய ஜாதகம் சாதகம் இல்ல, தசாபுத்தி வீக்கா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலான விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில நடக்க போறக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா, வாழ்க்கையில வந்து எப்பயுமே எல்லோருக்கும் இருண்ட காலமும் இருந்ததில்லை, எல்லோருக்கும் வெளிச்சமான காலங்களும் இருந்ததில்லை. எல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தான். அதே நேரத்தில குரு பகவானும் இப்ப அவர் உங்க ராசியவே பார்க்குறாரு 7ஆம் இடத்துல. இது வந்து ஒரு சூப்பர் டைம்ன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, குரு பகவான் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க ராசிய பார்க்கும்போது, ஒரு வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன ரீச் பண்ணணும், நம்மளுக்கு அவங்க ஒரு எய்ம செட் பண்ணிட்டு, அ அத நோக்கி போகக்கூடிய காலகட்டமா இருக்கும். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள். அதே நேரத்தில திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது, அதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கிறது. இவங்களுடைய நிறுவனம் மக்களிடையே பிரபலம் ஆகிறது, அதன் மூலம் மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கிறது. இது மாரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இவங்களுக்கு இருக்கப்போது, லூஸ் ஸ்டாக் மட்டும் விட வேண்டாம். இவங்களோட பிரச்சனை வந்து குடும்பத்தில சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். ஆ பொருளாதாரத்தில சில நேரத்தில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் லூஸ் ஸ்டாக் விட வேண்டாம். எங்கேயும் யாரையும் பகச்சுக்க வேண்டாம். அத மட்டும் பண்ணாம இருந்தாவே இவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமா இந்த 2026 அமையும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெரினா பீச்ல போயிட்டு இந்த கேஸ் பலூன் விக்கும். ம். அந்த ஹீலியம் பலூன் சொல்லுவோம் இல்லையா? அந்த ம். கேஸ் பலூன். அந்த கேஸ் பலூன் வாங்கிட்டு பாதாம் பால் குடிச்சிட்டு அந்த பலூன பறக்க விடணும். அது மாரி இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் கம்மியாயிட்டு பாசிட்டிவ்ஸ் இன்கிரீஸ் ஆயிரும். இப்போ 2026 மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதுவும் குரு பகவான் உச்சம் பெற்று ராசியை பார்க்குறது ஒரு பெரிய அதிசயத்தை அவங்களுக்கு நடத்த போகுது. ரொம்ப மன வருத்தங்களையும் சங்கடங்களையுமே அனுபவிச்சுட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொலிவை கண்டிப்பாக கொடுக்கும். துரோகிகள்னால அவமானப்பட்ட கஷ்டப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இந்த ஆண்டு கிடைக்க போகுது. மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாங்கன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பரிகாரமாக நீங்கள் இந்த கேஸ் பலூன், அதாவது நீங்கள் ஒரு ஆற்றங்கரையிலோ அல்லது மெரினா சென்னையில் இருக்கவங்க மெரினா கடற்கரையில் இருக்கிற அந்த பலூனை பாதாம் பால் குடிச்சிட்டு பறக்க விட்டீங்க அப்படின்னா உங்களோட துன்பங்கள் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய லாபமும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கண்டிப்பாக அவமானப்படுவாங்க. நீங்கள் யாருக்கும் துரோகம் நினைக்காத மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக தான் 2026 உங்களுக்கு அமையப்போகுது. எதிலயும் அவசரப்படக்கூடிய ராசி மகர ராசி. எதுவுமே உடனே நடந்துறணும். எதுவுமே மற்றவங்க என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்காம செஞ்சு மாட்டிக்கக்கூடிய ராசி மகர ராசின்னு சொல்லலாம். இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது, அதாவது உபஜயஸ்தானம் வெற்றிக்குரிய 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்வது மிக மனதில் தைரியம் கிடைக்கும். விடாமுயற்சி, எதுவுமே வைராக்கியமாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது. இப்போ அந்த அந்த சாதிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமே இவருடைய பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இவர்களுக்கு வந்து 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் அதாவது அஷ்டமத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். உணவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவசரப்பட்டு பேசக்கூடாது. உடல் பாதிப்புக்கு இப்பயே அந்த உடல் அந்த கிரகநிலை தயார்படுத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ எச்சரிக்கை இப்போதிலிருந்தே உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அசைவ உணவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் போன்ற பாதிப்புலாம் ஏற்படலாம். அதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுவரை 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும்.
திருமணம் இதுவரைக்கும் தடைப்பட்டவர்கள்லாம் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். இதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர்கள் வந்து திருமணம் ஆகாதவர்கள், அதாவது மகர ராசியில பிறந்த திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்திற்கு வரக்கூடிய மொய் பணத்தை கோயிலுக்கு தானமா குடுக்குறேன்னு வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. உடனே திருமணம் நடக்கும். அதுபோல தானமாக குடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாலே, இந்த காலகட்டம் உடனே அதுக்கான கைகூடும். அதேபோல ஆண்கள், அதாவது பிறந்த வீட்டுக்கும், புகுந்த வீட்டுக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கும். அது அப்போ அவசரப்பட்டு வார்த்தை விடாம, இத ஒரு பக்குவ நிலையோட கையாளணும். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, இவங்க மகர ராசிக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும்னு சொல்லலாம். வீண் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோ, ஏதோ பெருசாயிடுமோ அப்படின்னு அத உருவாக்குறதே இவங்க தான். அதாவது பக்குவ நிலை என்று சொல்லக்கூடிய, அதை மற்றவருக்கும் காயப்பட்டுருமே அப்படின்ற அந்த எண்ணம் வந்துட்டா, கண்டிப்பா இவங்க நல்ல நிலைமைக்கு இந்த ஆண்டு அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். நல்லது. மகர ராசிக்காரங்களுக்கு 2ல இருக்க ராகுனால வார்த்தைகளால் வம்பு வரக்கூடிய சூழ்நிலைகள், குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் எல்லாமே வாய் பேச்சினால வரக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல இருக்க கேதுனால உடல் ரீதியாக உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் பாதிப்பு வரும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. கண்டிப்பாக குருவோட அருள்னால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விசேஷம் வீட்டில் வச்சிங்கன்னா அந்த மொய் பணத்தை நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுங்க. நீங்கள் உணவு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 90% நன்மைகள் இருக்க மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு 10% இந்த பரிகாரங்களை பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து 2026 நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா மகர ராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. வாழ்த்துக்கள்.